என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வந்து பொட்டுக்கடலை உருண்டை செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு ரெண்டு பொருள் இருந்தால் போதும். ஒன்று வெல்லம், பொட்டுக்கடலை ரெண்டு இருந்தால் போதுங்க. இதில் வந்து சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். சுக்கு பொடி அல்லது ஏலக்காய் பொடி நம்ம விருப்பம்தான். போட்டாலும் போடலாம், போட தேவையில்லைனாலும் ஓகே தான். இது வந்து நான் ஒரு 100 கிராம் இருக்குங்க. இந்த டம்ளரு ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி டம்ளர்லேயே ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இல்லை உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னா இன்னும் கூட 3/4 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுக்குப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டுக்கடலையை லேசாக சூடாகிற வரலும் வறுத்துட்டு வந்துடலாங்க. பொட்டுக்கடலை சூடேறினா போதுங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஏன்னா உருண்டை உருட்டும் போது கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வேற தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் வெல்லம் எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க. ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. நான் வெல்லத்தை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பாகு வெல்லம் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி சீவர வெல்லம் தான் இருந்துச்சு, நான் வாங்கிக்கிட்டேன். இது நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா இந்த வெள்ளத்துல வந்து கல்லு மண் இருக்கும், அதை வடிகட்டிக்கலாங்க. இதே கடாயை கழுவிட்டு இதையே பாவு காய்ச்சி வச்சுக்கலாங்க. பாத்தீங்களா எவ்வளோ கல்லு மண் இருக்குது பாருங்க. இப்போ இதை திரும்ப நம்ம எடுத்து ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ பாவு காய்ச்சது வந்து மீடியமாக காய்ச்சுங்க. பாவு நம்ம வந்து இந்த இப்போ காய்ச்சும் போது நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம், அல்லது வந்து நமக்கு சுக்கு பொடி போட்டுக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அது போட்டு காய்ச்சிக்கலாம், அல்லது சும்மா கூட போட்டு காய்ச்சிக்கலாம். சாரி, சுக்கு பொடி போடுறேன், ஏலக்காய் பொடியில் சுக்கு பொடி போடுறேன். பக்கத்துலேயே இப்படி கொஞ்சம் தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பாகு பதம் பார்க்கணும். டங்கு பதம்னு சொல்லுவாங்க, அதை நான் காட்டுறேன். அந்த மாதிரி பார்க்கணும். இதுக்கு தேவையானது ரொம்ப இது கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாகு வந்து கரெக்டாக நம்ம டங்கு பதம் வச்சோம்னா நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ புளிக்குழம்புக்கெல்லாம் திக்காகும் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஊற்றி பார்க்கலாங்களா? அது அந்த மாதிரி டங்கு பதம் வந்துச்சுன்னா அப்படியே நிற்கும். இப்போ இது வந்து நிற்கவே இல்லை. இது இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பாகு காயணும்னு அர்த்தம். இப்போ பார்க்கலாங்களா பதம்? இது வந்து அப்படியே அங்கங்கே நழுவி போகுது. ஒரே இடத்துல நிற்கணும். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 2-3 டைம் பாருங்க. இந்த மாதிரி நுரக்கட்டி வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகணும். அப்போதான் அந்த டங்கு பதம் வரும். இது பதம் தான் முக்கியம், நல்லா கவனித்து செய்யுங்க. இப்போ பாருங்க, அதே இடத்துல நிற்குது பார்த்தீங்களா? இப்போ ஊற்றணும்னா கரையக்கூடாது, நிற்குது. இப்போ நமக்கு நல்லா அதே இடத்துல இதாயிடுச்சு. இப்போ நமக்கு டங்கு பதம் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்களே. இந்த மாதிரி நுர கட்டி வரணும் பார்த்தீங்களா? புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நுர கட்டி வரணுங்களா, அந்த மாதிரி வரணும். பார்த்தீங்களா? டங்கு பதம்னா நம்ம இப்படி போட்டோன்னா சத்தம் வரணும். அந்த டங்கு பதம் வந்தோடனே
அதெல்லாம் நுர கட்டி வருங்க. நுர கட்டி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஜவ்வு முட்டை மாதிரி போயிடும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை போட்டு கிளறிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ பிடிக்க முடியாது, கொதிக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஆறி பிடிச்சோம்னா பிடிக்க முடியாது. வாமா பிடிக்கணும். வாமா இருக்கும்போதே பிடிச்சிக்கணும். நம்ம கையில் வந்து நெய் தடவி பிடிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மாவு, கோதுமை மாவோ மைதா மாவோ கையில் தடவிக்கிட்டு பிடிக்கலாம். நெய் தடவி பிடிச்சா கொஞ்சம் அப்படியே பளபளன்னு இருக்கும் உருண்டை. பக்கத்தில் நெய் வச்சுக்கோங்க. நெய் வச்சு நல்லா இப்படி கையில் இது பண்ணி, ஏன்னா ரொம்ப ஆரிச்சினாலும் பிடிக்க முடியாது, ஆனால் சுடுது. கொஞ்சம் இப்போ சேப்பு வரலனாலும் பரவாயில்ல. அதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போயோ டங்கு பதம் வச்சோம்னா கரெக்டாக வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கூட தொட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு உருண்டைக்கும் தண்ணி தொடக்கூடாது, பூசான் கொடுத்துரும். உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் ரவுண்டு பண்ணிடலாங்க. இப்போ நான் நல்லா உருட்டிட்டு காட்டுறேன். கடைசியாக இருக்கிறது வந்துங்க, லைட்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே உருகிரும் இந்த பாகெல்லாம். அப்போ நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். பொட்டுக்கடலை உருண்டை இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க. நான் சொன்ன ரேஷியோ படி போட்டிங்கன்னா கரெக்டாக 12 அளவாக நம்ம உருட்டினோம்னா 12 உருண்டை கிடைக்குதுங்க. இதில் வந்து நம்ம என்ன மெயினாக கவனிக்கணும் அப்படின்னா, அந்த பாகு பதம் வருது இல்லைங்களா, நல்லா நுரக்கட்டி வரும்போது ஒரு 2-3 டைம் எடுத்து அந்த தண்ணியில் விட்டு பாருங்க. 2 டிராப் 3 டிராப் விட்டு பாருங்க. கரையாமல் அப்படியே நின்றுச்சுன்னா அதை எடுத்து வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா உருண்டையாக உருட்டிடலாம் அந்த பாகுவே. அந்த பதம் வர வரலும் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அதில் அந்த பாகு பதம் பார்க்கறது மட்டும்தான், மற்றபடி சூப்பராக வருங்க. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் அதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.